இந்த மிளகு போடுறேன் ரசத்துக்கு. சீரகம் ஒன்று பாதியமாக அரைச்சிக்கலாம். காஞ்ச மிளகா போடுறோம். காஞ்ச மிளகா இதுமாரி தான் ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். பூண்டு போடுறோங்க ரசத்துக்கு. ஒரு சுத்தனே பூண்டுங்க அரைச்சி இதில் போடுங்க. தக்காளி போட்டுங்க. அரைச்ச தக்காளியில் போடுறேங்க. இதங்க பெருங்காயம் போடுறேங்க. ஆல்ரெடி புளி கரைச்சி வச்சுக்கிறேங்க. அது வடிகட்டி ஊற்றணுங்க. புளி தண்ணி ஊற்றிட்டு கரைச்சிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். இந்த மஞ்சள் தூள் போடுறேங்க. ரசம் தாளிக்கும். எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றணும். நிறைய ஊற்ற போகிறேன் ரசத்துக்கு. இந்த பாத்திரத்தை வச்சா தீஞ்சிடும். அதனால தான் கடாயில் வச்சு ஊற்றுறேன் நான். ரசம் தாளிச்சிட்டுங்க. ரசம் தாளித்து இறக்க சொல்ல நுர மாரி வருங்க. அதோட ஆஃப் பண்ணிவிட்டு தான்.